வேகமாக முன்னால் ஓடிய ஹரிஷ் ஒரு இடத்தில் தேங்கி நிற்க ஜீவா கையில் இருந்த டார்ச்சை அந்த திசையில் அடித்தார். அங்கு ஒரு பெரிய மரம் இருக்க அதை சுற்றி பச்சை நிறத்தில் நல்ல தடிமனான கொடி ஒன்று நீளமாக ஓடியிருந்தது. ஜீவா, இந்த கொடியை பற்றி நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். இந்த கொடி இயற்கையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இதை நீளமாக கட் பண்ணிட்டு போய் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டால் அதை பிடிச்சிட்டு அவங்க மேலே ஏறி வந்துடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரடி கூட சண்டை போடும்போது இதை நான் பார்த்தது ஞாபகம் இருந்துச்சு, அதான் வந்தேன். ஹரிஷ் சொல்ல ஜீவாவிற்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியமாக இருந்தது. டேய், யார் ராணி, எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்க? ஜீவா வாய்விட்டு கேட்டு விட்டான். நான் யாருங்கிறது அப்புறமா ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இந்த கொடியை கையில் பிடுங்கிறது கஷ்டம். கட் பண்ணுறதுக்கு ஏதாவது கத்தி மாதிரி வச்சிருக்கியா? ஹரிஷ் கேட்க ஜீவா வேகமாக தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் தேடினான். ஜீவா எப்போதும் பாதுகாப்பிற்காக ஒரு ஷார்ப்பான சிறிய கத்தியை கைவசம் வைத்திருப்பான். அதுதான் இப்போது அவர்களுக்கு ஆபத்தில் உதவியது. அதை வாங்கி முடிந்த அளவுக்கு அந்த கொடியை நீளமாக அறுத்த ஹரிஷ் ஜீவாவிற்கும் ஒன்றை கொடுத்தான். இருவரும் அதை எடுத்துக்கொண்டு திரும்பவும் அந்த கடற்கரைக்கு ஓடினார்கள். இங்கே பாருங்க, நான் சொல்றது கேக்குதா? ஹரிஷ் சத்தமாக கத்த எல்லோரும் நிமிர்ந்து அந்த திசையை பார்த்தனர். நாங்கள் இப்போ ஒரு கொடியை தூக்கி போடுறேன், நீங்க ஒவ்வொருத்தராக அதை பிடிச்சிட்டு மேலே வாங்க என்று முடிந்தவரை வேகமாக கத்தினான். ஹரிஷின் குரல் அடையாளம் தெரிய கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அவன் சொன்னதெல்லாம் அவர்களுக்கு நினைவு வந்தது. ஹரிஷா? ஹரிஷ் தான் அது. எப்படியாவது என்னை காப்பாத்துங்க. உங்களை பற்றி பேசுனது எல்லாமே தப்பு தான். இனிமே அந்த மாதிரி நடக்காது. இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னை முதல்ல தூக்குங்க என்று எல்லோரும் ஒரே நேரத்தில் போட்டி போட்டுக்கொண்டு கத்த ஹரிஷும் ஜீவாவும் மீண்டும் ஒரு முறை ஒருவரை ஒருவர் திகைப்புடன் பார்த்து கொண்டனர். அவர்கள் எல்லோரும் வெறித்தனமாக கத்த ஆரம்பித்தார்கள். அப்போது அலையின் வேகம் இன்னும் அதிகமாக அது கரையில் வந்து மோதும் சத்தம் ஆக்ரோஷமாக கேட்டது. இதனால் தண்ணீரில் மிதந்தவர்கள் இன்னும் பயந்து போனார்கள். அவர்கள் எல்லோரும் முதலில் மேலே எழுவதற்கு நீ நான் என்று போட்டி போட்டார்கள். முதல்ல சண்டை போடுறதை நிறுத்துங்க. இந்த கொடியை பிடிச்சி மேலே ஏறுறதுக்கு நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மேலே வந்துடலாம். முதல்ல லேடிஸை ஏற்றி விடுங்க சத்தமாக சொன்ன ஹரிஷ். கயல், ஏன் இன்னும் பார்த்துட்டு இருக்க? மேலே ஏறி வா என்றான். அதை கேட்ட கயலுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஹரிஷ் தன்னை முதலில் ஏறி வர சொல்லுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அந்த கொடி வழுவழுப்பாக இருக்க அதை பிடித்து ஏற கொஞ்ச நேரம் எடுத்தது. ஒரு வழியாக கயல்விழி மேலே வந்து சேர ஹரிஷ் அவளின் கையை பிடித்து மேலே ஏற்றி விட்டான். கீழே இருந்து அந்த அரைகுறை வெளிச்சத்தில் அதை பார்த்து கொண்டிருந்த போஸ், டேய், எதுக்குடா அவ கையெல்லாம் பிடிக்கிற என்று கோபமாக கத்தினான். நீ என்ன லூசா? ஆபத்தில் இருக்கிறவங்கள கையை பிடிச்சி தூக்கி விடாம உன்ன மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? சரி, நான் வேணா உன்னை கையை பிடிச்சி தூக்கி விடாம நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன். நக்கலாக பதில் கூறிய ஹரிஷ், இப்போ எல்லாரும் கயல்விழி எப்படி மேலே வந்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? நீங்கள் எல்லாரும் அதே மாதிரி மேலே ஏறிவாங்க என்றான். அவர்கள் ஒவ்வொருவராக மேலே ஏறத் தொடங்க ஹரிஷும் ஜீவாவும் அந்த கொடியை கெட்டியாக பிடித்து கொண்டனர். இப்போது கயலும் அவர்கள் மேலே ஏறி வருவதற்கு உதவத் தொடங்கினாள். எதற்காக ஹரிஷ் முதலில் அவளை ஏற்றிவிட்டான் என்பது இப்போதுதான் அங்கிருந்த எல்லோருக்குமே விளங்கியது. ஆல்ரெடி போலீஸ் ட்ரைனிங்கில் ஆபத்திலிருந்து தப்பிக்கும் பயிற்சிகள் பெற்றிருக்கும் கயல் இந்த மாதிரி நேரத்தில் மற்றவர்களை காப்பாற்ற உதவியாக இருப்பாள் என்று அவன் நினைத்தான். அதனால்தான் அவளை முதலில் மேலே வரச் சொன்னான். போஸை தவிர மற்ற எல்லோரும் மேலே வந்து சேர அவர்களை பார்த்த ஹரிஷ், நீங்கள் எல்லாரும் ஜீவா கூட போங்க. நாங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துல டென்ட் போட்டிருக்கோம். நீங்களும் அங்கே போய் சேஃப்டியாக இருங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காலையில் முடிவு எடுத்துக்கலாம் என்று சொன்னான். ஜீவா, இவங்க எல்லாரையும் பார்த்து கூட்டிகிட்டு போ. நான் சொல்கிறத விட இவங்க ஓம் பேச்சை நல்லா கேட்பாங்க என்று சொன்னான். சரி, நான் பார்த்துக்கிறேன். ஜீவாவும் சிரித்து கொண்டே பதில் சொன்னான். காலையில் அந்த கரடியுடன் சண்டை போட்டது, திவ்யாவை காப்பாற்ற போராடியது என்று ஹரிஷ் ரொம்பவே டயர்டாக இருந்தான். அவன் அமைதியாக அங்கிருந்த ஒரு கல்லின் மீது உட்கார, என்னாச்சு ஹரிஷ், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கயல்விழி கவலையுடன் கேட்டாள். அதெல்லாம் இல்லை என்று ஹரிஷ் தலையாட்டி கொண்டு இருக்கும் போதே, டேய், நான் இன்னும் கீழே தாண்டா இருக்கேன் என்று போஸ் தண்ணிக்குள்ளிருந்து கத்தினான். சாரி போஸ், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நீயே மேலே ஏறி வந்துரு ஹரிஷ் அலட்சியமாக பதில் சொன்னான். ஹரிஷ், நீ என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? உண்மையிலேயே நீ ரொம்ப மோசமானவன். உன்னை போய் அவங்க எல்லாரும் நல்லவன் நினைக்கிறாங்க. போஸ் கோபத்தில் வாய்க்கு வந்ததை உளறினான். அப்பொழுது மற்றொரு டென்ட் சரிந்து டமால் என்று கடலுக்குள் விழுந்தது. அது போஸுக்கு பக்கத்தில் விழ அவன் மிரண்டு விட்டான். ஹரிஷ்,
ப்ளீஸ் என்னை காப்பாற்று, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, கண்டிப்பாக நான் இங்கே சாக விரும்பலை. போஸ் அவரிடம் கெஞ்ச ஆரம்பித்தான். ஹரிஷ், போஸ் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனால் ப்ளீஸ் அவர் காப்பாற்று. கயல்விழியும் அவனிடம் கெஞ்சும் குரலில் கேட்டாள். எனக்கு அவனை காப்பாற்றக்கூடாதுன்னெலாம் எந்த எண்ணமும் இல்லை, ஆனால் நான் ஒவ்வொரு தடவை காப்பாற்றும் போதும் அவள் திருப்பி என்கிட்ட வந்து பிரச்சனை தான் பண்ணுறான். அவனுக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை, இருந்தாலும் என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான். சப்போஸ் இப்போ நான் அவனை காப்பாற்றினாலும் ஃப்யூச்சரில் அவன் திரும்பவும் என்கிட்ட வம்பு பண்ணிட்டு தான் இருப்பான். நீ வேணா பாரு, ஹரிஷ் சலிப்பாக சொன்னான். இன்றைக்கு திவ்யாவின் உயிரை காப்பாற்றிய விஷயத்தில் கார்த்திக்குடன் சேர்ந்து போஸ் நடந்து கொண்ட விதம் ரொம்பவே அநாகரிகமாக இருந்தது. அதுதான் ஹரிஷை அந்த அளவுக்கு பேச வைத்தது. எனக்கு புரியுது ஹரிஷ், ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போகிறத எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அது நாளைக்கு உனக்கே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியாக மாறும். அதனால் போஸுக்காக இல்லாட்டியும் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு. கயல்விழி கூற அதற்கு மேல் ஹரிஷால் மறுக்க முடியவில்லை. கீழே குனிந்து அவனை பார்த்த ஹரிஷ், போஸ், நீ இன்னைக்கு காலையில் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். நான் எதுவும் பண்ணலையே, போஸ் அவசரமாக பதில் சொன்னான். அப்படியா, அப்போ சரி, என்னோட ஹெல்ப் உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் சொல்ல போஸுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ஹரிஷ் ப்ளீஸ், ஏன் இப்படி பண்ணுற? எப்படியாவது என்னை காப்பாற்று, இதுக்கு மேலே நான் எப்படி கெஞ்சுறது? போஸ் கிட்டத்தட்ட அழவே தொடங்கியிருந்தான். அவனுடைய காலுக்கு அடியில் ஏதோ ஊறுவது போல இருக்க, பாம்பாக இருக்குமோ என்று அவன் பயந்தான். சரி, நீ நிஜமாவே எங்கள் கூட வரியா? ஏன்னா நாம் காட்டு வழியாக தான் போகணும், அங்கே கரடியெல்லாம் கூட இருக்கும். ஹரிஷ் பேச்சை முடிக்காமல் இழுக்க அவன் எதை பற்றி பேசுகிறான் என்பதை போஸ் புரிந்து கொண்டான். ஆமாம், நான் தான் கரடி மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. போஸ் ஒரு வழியாக உண்மையை ஒத்துக்கொண்டான். என்ன சொன்ன? கேட்கல, சத்தமாக சொல்லு, ஹரிஷ் அவனிடம் கேட்டான். நான் கயலுக்கு முன்னாடி என்ன ஒரு ஹீரோவாக காட்டிக்க நினச்சேன், அதனால் கரடி மாதிரி ஃபேக்காக நடிக்க ஒரு ஆளை செட் பண்ணேன். கரடி ட்ரெஸ் போட்டிருந்த அந்த ஆள் தான் முதல்ல நம்மளை பயமுறுத்துறது. நான் சும்மா விரட்டின உடனே அவன் ஓடிட்டான், அதுக்கப்புறம் வந்தது தான் நிஜ கரடி. போஸ் திக்கி திணறி சொல்லி முடிக்க அதை கேட்டு கயல்விழி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். இரண்டாவது கரடியிடமிருந்து அவர்கள் தப்பித்து ஓடும்போது போஸ் இதுபோல ஏதோ உளறியது அவளுக்கு ஞாபகத்தில் இருந்தது. அப்போது அவன் சொன்னது கயல்விழிக்கு சரியாக கேட்கவில்லை. மேலும் அவன் பயத்தில் ஏதோ உளறுகிறான் என்று அவள் நினைத்து விட்டாள். இப்போதுதான் அவளுக்கு விஷயமே புரிந்தது. நீ இன்னும் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா? ஹரிஷ் கயல்விழியிடம் கேட்டான். ஹரிஷின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாத அவள் மெதுவாக தலையை அசைத்துவிட்டு மெதுவாக திரும்பி அந்த கூட்டத்தின் பின்னால் நடக்க ஆரம்பித்தாள். உனக்கு எனக்கு நல்ல லக் இருக்குன்னு நினைக்கிறேன், கூறிய ஹரிஷ் கொடியை தூக்கி போஸிடம் வீசினான். அவன் மேலே ஏறிய பிறகு கயல்விழி வேகமாக அங்கிருந்து நடந்து செல்வதை பார்த்தான். கயல் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொன்னதை கேளு. போஸ் அவள் பின்னால் ஓடும் வேகத்தில் ஹரிஷுக்கு ஒரு நன்றி கூட சொல்லவில்லை. நன்றி கெட்ட உலகண்டா சாமி, இவன் விஷயத்தில் எத்தனை தடவை பட்டாலும் எனக்கு தான் புத்தி வர மாட்டேங்குது. தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட ஹரிஷ் மெதுவாக அவர்களின் பின்னால் நடந்தான். ஹரிஷ் அவர்களின் புது இடத்திற்கு வந்து சேர சந்தனா வேகமாக ஓடி வந்தாள். ஹரிஷ், நீதான் இவங்க எல்லாரையும் காப்பாத்தினியா? அவள் ஆர்வத்துடன் கேட்டாள். நான் மட்டும் இல்லை, ஜீவாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணான். ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல, ஹரி, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. சந்தனா சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாமல் குதித்தாள். சில நொடிகள் முன்னால் ஆட்களை கூட்டிக் கொண்டு அங்கு வந்த ஜீவா அவர்களை காப்பாற்ற ஹரிஷ் எடுத்த முயற்சியை பற்றி சொல்லியிருந்தான். அதையெல்லாம் கேட்ட சந்தனாவிற்கு திகைப்பாக இருந்தது. இன்று காலையில் இருந்து நடந்த எல்லாத்தையும் நினைத்து பார்த்த அவளுக்கு, இவனை போயா எல்லாரும் லூசர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? யாராலையும் அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியாத விஷயங்களை என் ஹரி போகிற போக்கில் சர்வ சாதாரணமாக செய்கிறான். அப்புறம் ஏன் இந்த 2 வருஷமாக எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யார் என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தான்? அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் சந்தனாவிற்கு பதிலே கிடைக்கவில்லை. இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. லேடிஸ் எல்லாரும் அந்த 2 டென்ட்டுக்குள்ளே போய் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க. நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே நாம் இங்கிருந்து கிளம்பிடலாம் சொன்ன ஹரிஷ் ஜீவாவின் காதில் ஏதோ சொல்லிவிட்டு மீண்டும் அங்கிருந்து கீழே இறங்கினான். அந்த கூட்டத்தில் இருந்த ஆண்கள் யாரையும் அவன் கண்டுகொள்ளவே இல்லை. இப்போது அவனால் மட்டும் என்ன செய்ய முடியும்? அவன் சொல்வதை முன்னாடியே கேட்டிருந்தால் இப்போது இப்படி மழையில் நனையாமல் பாதுகாப்பாக இருந்திருக்கலாம். நானும் வரட்டுமா ஹரிஷ்? ஜீவா கேட்க, இல்லை, அது ஒரு சின்ன வேலை தான், நானே முடிச்சுட்டு வந்துடுறேன் சத்தமாக கத்தி பதில் சொன்ன ஹரிஷ்
கடற்கரையை நோக்கி ஓடினான். திவ்யாவிற்கு ஜீவா பறித்து கொடுத்த அந்த பழத்தில் விஷத்தன்மையுடன் சேர்த்து வேறு சில விஷயங்களும் இருந்தது. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ள நினைத்த ஹரீஷ் அந்த பழம் மழை தண்ணீரில் வீணாகி விடாமல் எடுத்து வருவதற்காகத்தான் அவ்வளவு வேகமாக சென்றான். ஒரு வழியாக அந்த கொடிய இரவு முடிவுக்கு வந்தது. அதற்கு மேல் அங்கு தங்கி என்ஜாய் செய்ய யாருக்கும் விருப்பமில்லை என்பதால் போஸ் சிக்னல் கிடைக்கும் இடத்திற்கு சென்று அவர்களை அழைத்துச் செல்ல இன்னும் சில வண்டிகளை ஏற்பாடு செய்தான். அவன் சந்தோஷமாக ஏற்பாடு செய்த இந்த ட்ரிப் இப்படி முடியும் என்று அவனும் எதிர்பார்க்கவில்லை. அந்த சின்ன பஸ் போன்ற வண்டியில் ஹரீஷ், சந்தனா, ஜீவா, திவ்யா, அக்ஷரா, கயல், போஸ், கார்த்திக் அவர்களுடன் இன்னும் சிலரும் ஏறிக்கொண்டனர். பஸ் கிளம்பி கொஞ்ச தூரம் போனவுடன் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த ஹரீஷிடம் திரும்பிய ஜீவா, ஹரீஷ், உண்மையை சொல்லு, எப்படி எல்லாத்தையும் உன்னால் முன்னாடியே கெஸ் பண்ணி சொல்ல முடியுது? அதெல்லாம் கரெக்டாகவும் இருக்கு. நீ செய்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்கு என்று கேட்டான். இப்போது முழுதாக குணமாகியிருந்த திவ்யாவும் அவனை ஆர்வத்துடன் பார்த்தாள். நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய பில்டப் இல்லை. எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அது சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் தேடி தேடி படிப்பேன். அப்படி தான் இந்த விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹரீஷ் சிரித்து கொண்டே சொன்னான். ஹரீஷின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சந்தனா அவனை பெருமிதத்துடன் பார்த்தாள். கொஞ்ச நாட்களாக ஹரீஷ் அவளை ரொம்ப சந்தோஷமாக வைத்து கொண்டான். அவளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக வந்து நின்றான். அவளுக்கு பின்னால் இருந்து தைரியத்தையும் கொடுத்தான். அதையெல்லாம் நினைக்கும் போது அவளுக்கு ஹரீஷின் மீது அளவில்லாத காதல் பொங்கியது. என்ன பேபி, இன்னைக்கு செம்மையா ரொமான்டிக் லுக்கெல்லாம் விடுற? எப்போ பார்த்தாலும் 4 பேர் இருக்கும்போது தான் நீ இப்படி செய்வியா? எனக்கு ஒரே ஷையாக இருக்கு என்று ஹரீஷ் சந்தனாவை திரும்பி பார்க்காமலேயே அவளுக்கு மட்டும் கேட்கும் விதமாக மெதுவாக சொன்னான். அதை கேட்டு சந்தனா பொய் கோபத்துடன் அவனை முறைக்க, அப்போது டிரைவர் சடனாக பிரேக் போட்டு காரை நிறுத்தினார். அதனால் உள்ளே இருந்தவர்கள் முன் சீட்டில் இருந்த கம்பியில் முட்டிக்கொள்ள வலி தாங்க முடியாமல் நெற்றியை தேய்த்து கொண்டனர். ஏய், என்னப்பா வண்டி ஓட்டுற? பார்த்து ஓட்ட தெரியாதா உனக்கு? உனக்கெல்லாம் எவன் லைசன்ஸ் கொடுத்தது? ஆளாளுக்கு அந்த டிரைவரை திட்டத் தொடங்க, ப்ளீஸ் எல்லாரும் மன்னிச்சிருங்க, ரோட்டுக்கு குறுக்க ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கு, அதனால தான் வண்டியை நிப்பாட்ட வேண்டியதாக போச்சு, டிரைவர் மன்னிப்பு கேட்கும் குரலில் சொன்னான். உடனே எல்லோரும் அந்த டிரைவர் கை காட்டிய திசையில் பார்க்க ஒரு பெரிய மரம் ரோட்டின் குறுக்கே கிடந்தது. சீட்டில் இருந்து வேகமாக எழுந்த ஹரீஷ் டிரைவர் சீட்டுக்கு அருகில் சென்று அந்த மரத்தை உற்று பார்த்தான். ஒரு சிலர் அந்த மரத்தின் பக்கத்தில் நின்று கூட்டமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். உடனே வேகமாக அந்த டிரைவரை பார்த்த ஹரீஷ், நம்ம ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாது, சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு சீக்கிரமாக வேறு ரூட்டை கண்டுபிடி, கண்டிப்பாக சென்னைக்கு போகிறதுக்கு இங்கே நிறைய வழி இருக்கும், நாம் அதில் ஏதாவது ஒன்றில் போயிடலாம், நீ முதல்ல வண்டியை திருப்பு என்று அவசரமாக கூறினான். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.